வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமேட்டு வந்து ஹீரோக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படி ரொம்ப கலங்கி போய் இருப்பான். அப்படி வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சிடுறான். அவங்களுமே வராங்க. வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்காரரும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, அவர் பொழைக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே கடவுள் விட்ட விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்கலாம் எப்படிமா இவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னத்தான் ஒருத்தன் கடத்த வந்தான், அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றும் போது இவருக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன செய்யறதுனே தெரில. அந்த ஆன்டியுமே நான் அவங்க அம்மாவுக்கு என்னென்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே நீ பார்த்துட்டு இருக்கல, எப்படியாச்சும் அவனை குணப்படுத்திடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடவுள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோயின், இங்க பாருங்க கடவுளே, எப்படியாச்சும் எனக்கு நீங்க காப்பாத்துங்க என்னுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறிட்டு இருக்கான். வெளியில இருந்து அப்படி அப்படி பார்க்கா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. என்னன்னே தெரியல. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப முடியாம போகுது. அப்ப 2 மணி நேரத்துல ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுமே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி நர்ஸுக்காரவங்கள்ட்டையுமே, இங்க பாருங்க, நான் வந்து உள்ள போய் என் கணவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப டாக்டர் சொல்லிடுறாரு, இல்லம்மா இப்பமெல்லாம் போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே ஓடுறா, ரொம்ப அழுவுறா. அப்படி இந்த பக்கம் நீட்டியே காமிக்கிறாங்க. அவளுமே இந்த சஞ்சு ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கசினுக்கு போனை போடுறான். அவனுமே வந்து என்ன நீத்தி சொல்லு அப்படின்னு சொன்னான். சஞ்சு எங்க இருக்கான், அவன் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க பாரு அவனுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு கேட்டு வச்சுக்கிறா. அப்படி தன்னுடைய டாக்ஸி எடுத்துட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கான். இவனுமேட்டு வந்து அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட கசின். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்டி தான் வந்து ஆறுதல்லாம் சொல்றாங்க. எங்க பாருமா, கடவுளை நம்பு, கடவுளை நம்பி கடவுள்கிட்ட கேளு, கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, அவளுமே என் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் திரும்பி வந்துடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஆன்டியுமே நீ கவலைப்படாதன்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நேரா அவளுமே கொஞ்சம் காம் ஆயிட்டு வர. நர்ஸுமே நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் உள்ள போய், ஏன் ராஜு உங்களுக்கு மட்டும் இப்பெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்படியே அழுவுறா. அதுக்கப்புறம் நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காது தானே, பாருங்க நான் அழவே இல்லை, நான் ரொம்ப போல்டான கேர்லா இருக்கேன், நீங்க எப்படியாச்சும் எஞ்சு மட்டும் வந்தா போதும் ராஜு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாமே எப்படி ராஜு நான் வாழ்வேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. அவன் கையை பிடிச்சிட்டு அவள் அவ்வளோன்னு சொல்லும் போது அவனுக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் டக்குன்னு நர்ஸை கூப்பிடுறான், டாக்டரை கூப்பிடுறான். டாக்டர்காரவங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லம்மா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இவர்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனுமே கண்ணை முழிக்கிறான். முழிச்சவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவனை கட்டி பிடிச்சிடுறான். இந்த பக்கம் நீதி வந்து ரிசப்ஷன்ல அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி சஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சஞ்சுன்னு சொன்னாதான் அங்கே யாரையுமே தெரியாதா, ஏன்னா இவன் பேர் ராஜு. அதனால வந்துட்டு அங்கே உள்ளவங்க இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னான். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கசின்காரவனுமே வாரான். எங்கே இருக்கா அவங்களுடைய ரூம் அப்படின்னு கேட்டான். நானே இப்போ தாம்மா வாரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதுக்கு நீத்தியுமே வந்து சரி வா ரூமை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு நிற்கிற எய்த்தாப்பில் தான் நம்ம நீத்தி நிற்கிறா. இருந்தாலும் பார்க்கலாம் அவங்கள. ஒவ்வொரு ரூமாக போய் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுமே ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு, ஒரு வழியாக நீங்கள் முழிச்சிட்டிங்களா, படுங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பும் போது நர்ஸுமே சொல்றாங்க, இல்லை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க. அப்போ வந்து அத்தையுமே, நல்ல வேலை பண்ணி கண் முழிச்சோம், அம்மாக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, ஏன் ரோஜு இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க பேச, இந்த பக்கம் பார்த்தா அக்காவுமே சொல்றாங்க, உனக்கு அறிவில்லையாடா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படிலாம் போனனால தான் வந்து உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவனுமே இனிமேல் நான் பார்த்துருக்கேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் தானே நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அந்த அங்கே இருக்கிற அந்த அவங்களுக்குமே தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ரே பண்ணா, நீ இல்லைன்னா அவள் வாழவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவள் இருந்தா, அவள் அவ்வளோ உன் மேலே அனுபவிச்சிருக்கா ராஜு, நீ புரிஞ்சுக்கோ அவளை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல. அப்படின்னா ராஜுவுக்கு புரியுது, நம்ம பொண்டாட்டி வந்து நம்ம மேலே உயிரையே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ராஜு சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ணுவீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரி சொல்கிறான். அதுக்கு அத்தையுமே, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த அத்தையுடைய பையனுமே, உனக்கு எதுவும் வேணா எனக்கு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே, நீ வரணும்ல, ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்குள்ளே நான் அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பரி வந்து ரொம்ப கேர் பண்ணி தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த பக்கம் நீதி வந்து உள்ளே வந்து பார்க்க சொல்ல, நம்ம
மோன்ட்டி வந்து சொல்லிடுறான். மோன்ட்டி கிட்ட ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள விட்டு சொல்லிடுறான். சஞ்சு வந்து இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட நீத்தியுமே டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னா என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, மேபி அவனுக்கு ரொம்ப வலிக்குமா இருக்கும், அதனால அவன் ஃபோனே எடுத்திருக்க மாட்டான், இதெல்லாம் ஒரு மேட்ரா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ராஜுவை பார்க்க வாரான். ராஜு கிட்டேயுமே வந்து சொல்கிறான், என்ன ராஜு எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நீத்தியை பற்றி எதுவுமே இவன் சொல்லிக்கல. அப்புறம் வந்துட்டு பரியுமே அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறான். ஸோ கசினுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். நைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம ஹீரோ பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயமாக பார்த்து லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோயின் வெளியில தான் போயிருப்பாங்க. அப்போ பார்த்தா இந்த ராகேஷ் பையெல்லாம் காமிக்காங்க. அந்த ராகேஷ் பையன் வந்து முன்னாடி சொல்லியிருப்பான் போலுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி அவனை வந்து போட்டு தள்ளிடுங்க, நான் வந்து பரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கையில் ஒரு ஊசியை வச்சுட்டு வாரான்லே. அப்போ பார்த்த நர்ஸையுமே வந்து மயக்கமடைய வச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஊசியை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோயின் உள்ள வர சொல்ல பார்ப்பான். அதுக்குள்ளேயுமே இவனுங்க வந்து அந்த ஊசியை எடுக்கத்தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து நர்ஸுமே வந்து இந்த மாதிரி ஃபோனை உள்ளே கொண்டு வந்து நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து ராஜு ஒரு வீல் சேரில் வைக்கும்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜு கேட்கும்போது, இங்கே பாருங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ராஜு வந்து இந்த வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்துடுறா ஹீரோயின். தள்ளிட்டு வரும்போது அவனுங்களுமே வந்து நிற்கானுங்க. இங்கே பாருங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்தீங்க உங்களை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இவ டக்குன்னு கத்தியை வச்சு அவன் கழுத்துல மிரட்டிட்டு இருக்கும்போது போலீஸ்காரவங்களுமே வந்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கேர் பண்ணி அப்படி பெட்ல வச்சு பார்த்துக்கும் போது டாக்டர்காரவங்களுமே வந்து உங்களுக்கு வயிறு சைட் ரொம்ப வலிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சில டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய ப்ளீட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா ஹீரோயின் சொல்றா, எனக்கும் இவங்க பிளட் குரூப் தான், சொன்னா இவங்களுக்கு பிளட் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பிளட்டை கொடுக்கா. இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். இப்படி பிளட் எல்லாம் கொடுக்குறத நினச்சிட்டு ஹீரோக்கு வந்து தோண ஆரம்பிச்சிட்டு, இதுக்கப்புறம் இவ தான் வந்து நம்ம லைஃபு நம்ம ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போமாச்சு உனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இவனுமே வந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நேரத்தில் கசின்காரனுமே வாரான். வந்துட்டு இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அப்படி இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த பக்கம் ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கும்போதே நம்ம இவன் இருக்கான்ல கசின், அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீதி வந்து உன்னை பார்க்க வந்தா வச்சா எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீதிக்கு ஃபோன் பண்ணுறான். நீதியுமே நீ ஏன் என் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீதியுமே சரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பெறவாட்டி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாரான். இவன் வந்து நீதி கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறான். அதனால நீதிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ஒரு பக்கம். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட வீட்டில் வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயம் தான் நடக்கும், மறுபடியும் திருமணம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் வந்து நிதியுடைய வீட்டுக்கு போய் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருப்பான். என்ன லெட்டர்னா, இங்கே பார் நிதி, என்னால் உன்னால் கல்யாணம் பண்ண முடியாது, அது என்ன காரணம் அப்படின்றத சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பான். ஆனால் நீதியுமே அங்கே இல்லை, அவளுமே வெளியில் போயிருப்பான். அதை வந்து அவங்க அம்மா வந்து எடுத்து ரீட் பண்ணி பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே நீதியுமே வாரா. நீதி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, அம்மா நாளைக்கு எனக்கு கல்யாணம் உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாக்காரவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுமே தன்னுடைய பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா, அதனால சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.